ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ள தக்லைஃப் திரைப்படம் தமிழகம் மற்றும் மலேசியாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, எவ்வளோ ஷோ போடுறது உறுதியாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீலில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி படம் வெளியாக இன்னும் 2 நாட்கள் இருக்குது. ஸோ நீங்கள் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதலாவதாக மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் தக்லைஃப் திரைப்படம் 493 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 20,530 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 82,34,000 வரை மலேசியாவில் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படம் இதுவரையும் 2,382 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 2,87,531 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 5,20,12,000 வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது தக்லைஃப் திரைப்படம் வெளியாக 2 நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் 82,34,000 வரையும், தமிழகத்தில் 5,20,12,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.